ஹாய் ஹலோ வணக்கம். நாம எல்லாரும் மனுஷங்க மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு குட்டி மனுஷ பொண்ணு மிருகங்க மட்டுமே வாழ்ற ஒரு விசித்திரமான காட்டுக்குள்ள வளர்ந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அவளோட உயரமே ஒரு பூச்சியோட அளவுக்கு தான் இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு கியூட்டான அதே சமயம் செம சாகசம் நிறைஞ்ச ஒரு உலகத்துக்குள்ள தான் நம்ம போக போறோம். 2024 ரிலீஸ் ஆகி குழந்தைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்க வச்ச லிட்டில் எம்மா அப்படின்ற படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கதையோட மெயின் கேரக்டர் எம்மா அப்படின்ற நம்ம ஒரு குட்டி பொண்ணு தான். விலங்குகள் உலகத்துல வாழ்ந்த எம்மாவுக்கு ஒரு கட்டத்துல தான் யாரு தன்னோட உண்மையான சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை வருது. அதுக்காக தனக்கு முன்னாடி இருக்கிற எக்கச்சக்கமான ஆபத்துகளையும் பொருட்படுத்தாம தன் உண்மையான உலகத்தை தேடி ஒரு பெரிய பயணத்துக்கு கிளம்புறான். மிருகங்களோட காட்டுல வளர்ந்த மனுஷ பொண்ணு தன் சொந்த உலகத்தை தேடி போற ஒரு ஆபத்தான பயணம், வழியில காத்திருக்கிற மர்மம். இது அந்த படத்தோட ஒன்லைனர். நம்ம குட்டி ஹீரோயின் எம்மா அந்த பெரிய உலகத்துல இருக்கிற ஆபத்துகளை தாண்டி தன்னோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சால இல்லையா? இதுக்கு நடுவில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போனோம். ஓப்பனிங்ல எம்மா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணை பாக்குறோம் இல்லையா? அவதான் நம்ம கதையோட கதாநாயகி. அவ பாக்குறதுக்கு நம்மள மாதிரியே ஒரு மனுஷி தான். ஆனா ரொம்ப குட்டியா இருப்பா. ஆனா அவ வாழ்றது யாரு கூட தெரியுங்களா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட் அப்படிங்கிற ஒரு லாமாக்கள் கூட்டத்து கூட. அதாவது நீண்ட கழுத்துக்களை கொண்ட ஒரு ஒட்டக இனத்தை சார்ந்த விலங்கினம். இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பிறந்த நாள். அதனால அவ தான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஒரு மரத்தடியில ஸ்லிங் ஷாட்டை வச்சு சும்மா குறி பார்த்து விளையாடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சும்மா சாதாரண நாளெல்லாம் இல்லைங்க. ஒன்ஸ் அந்த ஸ்லிங் ஷாட்ல குறி வச்சா டப்னு எல்லா டார்கெட்டும் ஒரே அடியில் கீழே போட்டுட்டா. அவளோட அந்த அசாத்தியமான திறமையை பார்த்து அங்க இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா கை தட்டி விசில் அடிச்சு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு லாமாக்கு மட்டும் இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் மனசுக்குள்ள பயங்கரமான பொறாம. அவன் நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட அந்த ஸ்லிங் ஷாட் பிடிங்க, ஆமா பெரிய குறி வைக்கிறவ, இது என்ன அவ்வளவு பெரிய வித்தையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்றான். பதிலுக்கு நம்ம ஹீரோயின், டேய் இது என்னோட அப்பா எனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்ததுரா அப்படின்றா. உடனே அந்த லாமா கொஞ்சம் கூட யோசிக்காம கடுமையான ஒரு வார்த்தை விட்டுருது. ஏய் மிஸ்டர் ஒயிட் ஒரு லாமா தானே? அப்படி இருக்கும்போது நீ பாக்குறதுக்கு என்னன்னே தெரியாத ஒரு விசித்திரமான உருவமா இருக்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி உனக்கு அப்பாவா இருக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்திடுறான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோபமும் அழுகையும் வந்துருச்சு. முதல்ல என்னோட ஸ்லிங் ஷாட்டை கூடுறா அப்படின்னு கேட்கறா. ஆனா அந்த லாமா அப்படியே திமிரா அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சும்மா சாதாரண பொண்ணு இல்லை இல்லையா? ஸோ அவ ஒரு புத்திசாலின்றதுனால அவன் நைஸா அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவனோட கவனத்தை திசை திருப்பி அவகிட்ட இருந்து எப்படியோ அந்த ஸ்லிங் ஷாட்டை டப்புன்னு பிடிங்கி எடுத்துடுறான். இதனால அந்த லாமாவுக்கு பயங்கர ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருடி உன்னை என்ன பண்ண போற பாருன்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்காக அவளை தேடி துரத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் தனக்கு இருக்கிற அந்த சின்ன உடலமைப்பை பயன்படுத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி டப்புனு ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அவளை துரத்திட்டு வந்த அந்த லாமா அப்படியே வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம அப்படியே போய் தரமட்டமா கொப்பரை உழுந்து மூஞ்சி உடைச்சிச்சு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கவும் அவனுக்கு கோவம் உச்சிக்கே போயிடுச்சு. டக்குனு எழுந்து குரூப்ல உள்ள மற்ற லாமாக்கள் எல்லாம் பார்த்து, டேய் இந்த ஹீரோயின் நம்ம இனமே கிடையாதுடா, அவ ஒரு லாமாவே இல்லை, அதனால இன்னிலேருந்து யாருமே அவ கூட விளையாடக்கூடாது, அவகிட்ட பேசவும் கூடாது, மீறி எவனாவது பேசுனீங்க அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து கோபமா போயிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் அவளுக்கு தான் ஒரு குள்ள மனுஷ இனத்தை சேர்ந்தவ அப்படின்ற உண்மை சுயரவமே இன்னும் வரைக்கும் தெரியாது. தானும் ஒரு லாமான்னு நினைச்சுதான் இத்தனை நாளா வளர்ந்துருக்கிறா. உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு, இங்கே பாருங்க அவன் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால என்னோட அம்மா அவங்க எல்லாருக்கும் செம்ம சூப்பரான சாப்பாடு சமைச்சு வச்சிருக்காங்க, வாங்க எல்லாரும் என்னோட வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் அந்த லாமா மிரட்டிட்டு போன பயத்தில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாத்துகளும் சரி லாமாக்களும் சரி இல்லை நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக நழுவிட்டு போயிடுச்சுங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தனியாக சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு டிமிட்ரி அப்படின்ற ஒரு விசித்திரமான கேரக்டர் என்ட்ரி கொடுக்குது. அவன் ஹீரோயினை தேடி வந்து, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது, ஏன்னா அவங்க அந்த கிராமத்தை விட்டு இது வரைக்கும் வெளியே போனதே கிடையாது, அதனால அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றியோ இல்லை உன்னோட உண்மையான அடையாளத்தை பற்றியோ எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு சும்மா தூக்கி வாரி போட்டுருச்சு. அவ கண்ணில் ஒரு பெரிய கேள்வியோட, டே அப்போ உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்குறான். பதிலுக்கு டிமிட்ரி சும்மா கெத்த சிரிச்சுட்டு, இங்கே பாருமா இந்த முழு உலகத்தையும் நான் சுற்றி பார்த்தவன் அப்படின்ட்டு அவளோட அந்த மர்மமான உண்மையை பற்றி உடைக்க ஆரம்பிக்கிறான். நான் இந்த உலகம் முழுக்க சுற்றி வியாபாரம் செய்கிறவன், அதனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இந்த உலகத்தில் உன்ன மாதிரி அச்சசலா மனுஷ உருவத்தில் இருக்கிற நிறைய பேரை நான் என் கண்ணால் பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஆர்வம் தாங்கலை. என்ன சொல்கிற, அப்படியா, அவங்களாம் யாரு, எங்கே இருக்காங்க அப்படின்னு ஆசையை கேட்குறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே இருந்து மிஸ்ஸஸ் ஒயிட் வந்து ஹீரோயினை கூப்பிட்ற சத்தம் கேட்குது. உடனே அவன் ஹீரோயின் கிட்ட, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நைட்டு இதே இடத்துக்கு வா, நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவிடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டுக்குள்ள போறான். அங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினோட பர்த்டேக்காக டைனிங் டேபிள்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்களேன்னு சொல்லிட்டு பிளேட் எல்லாம் அப்படியே ஜாலியா அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சோகமா, அம்மா அப்பா நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, என் பர்த்டே பார்ட்டிக்கு இப்ப யாருமே வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்றான். மக சோகமா இருக்கிறத பார்த்த உடனே அவளை எப்படியாவது குஷிப்படுத்தணும்னு மிஸ்டர் ஒயிட் வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் எடுத்து அவளுக்கு பிரசன்ட் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே வாவ் இதுக்குள்ள நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு அழகான ட்ரெஸ் இருக்கும்னு நினைச்சு ஆசை அதை ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா ஆக்சுவலா அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஒரு ஒயிட் கலர் லாமா தொப்பி தான்.
மிஸ்ஸஸ் ஒயிட் அவளோட அம்மா அந்த தொப்பியை ஹீரோயினுக்கு ஆசையாக மாட்டி விட்டு, பாத்தியாமா இப்போ இந்த தொப்பி போட்ட உடனே தான் நீ அப்படியே எங்களை மாதிரி அச்சஸில் ஒரு லாமா மாதிரி அழகாக இருக்கடா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த தொப்பியை கலட்டி எரிஞ்சிட்டு, ஆனால் நான் ஒரு லாமா இல்லையே, நான் உங்களை விட டோட்டலாக மாறுபட்டு இருக்கிறேன், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கிறேன். எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமா, நான் யார், என்ன, எனக்கு என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னைக்கு கூட என்னோட உண்மையான பர்த்டே கூட கிடையாது. ஏன்னா நீங்க கண்டெடுத்த அந்த நாளை தான் இன்னைக்கு நம்ம பர்த்டேவா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு மனசு உடைஞ்சு கத்துறா. அப்ப அந்த அன்பான லாமாமா ஹீரோயின் அப்படி கட்டிப்பிடிச்சு, இங்க பாருமா, நீ எங்களோட இனம் இல்லைன்றதுல எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. நாங்க உன்னை எங்களோட சொந்த மக மாதிரி தான் உசிரியை வச்சு நேசிச்சோம், எப்பவும் அப்படிதான் நேசிப்போம். நீ தான் எப்பவுமே எங்களோட செல்ல மக அப்படின்ட்டு உருக்கமா பேசுறாங்க. உடனே ஹீரோயின், அம்மா அப்பா, நிஜமாவே நான் உங்களுக்கு கடலோரத்தில் தனியாக தான் கிடச்சேனா, இல்லை நீங்கள் என்ன மாதிரி வேற யாராவது உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, எங்களை மன்னிச்சிடுறாமா, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் உன்ன மாதிரி வேற எந்த ஒரு மனுஷனையும் பார்த்ததே இல்லைன்னு அப்படியே கை காட்டுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இல்லைம்மா, இன்னைக்கு நான் வெளியே ஒருத்தனை சந்தித்தேன், அவன் சிட்டியில் என்ன மாதிரியா நிறைய பேர் இருக்கிறத பார்த்ததா சொல்கிறான், ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னும் போது உடனே அதை கேட்டு அவங்க அப்படியே பதறி போய் ஹீரோயினை பார்த்து, முகம் தெரியாத நபர்கள்கிட்ட எப்பயும் பேசவும் கூடாது, அவங்க சொல்கிற எதையும் நம்பவும் கூடாது, அவங்களோட சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் நம்ம கிட்ட வேணா எப்படினாலும் போய் சொல்லுவாங்க, அதனால ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மனசே கேட்கல, அழுதுகிட்டே நேரா போய் பெட்ல போய் படுத்துக்கிறா. ஆனா அவளுக்கு அங்க தூக்கமும் வரல. தன்னோட உண்மையான அடையாளத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணுன்ற வெறியில நம்ம ஹீரோயின் நடுராத்துல நைஸா அப்படியே ஜன்னல் வழியா குதிச்சு அந்த டிமிட்ரியை பார்க்க ஓடி வரான். அவனும் அங்கேதான் நின்று இருந்திருக்கான். அவன்கிட்ட போய், என்ன மாதிரி இருக்கிற மனுஷங்கெல்லாம் நிஜமாவே எங்க வாழ்றாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த நரி சொல்லுது, உனக்கு அந்த உண்மை தெரியணும்னா நீயே நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது டப்புன்னு ஒரு பெரிய சாக்கு மூட்டையை எடுத்து ஹீரோயின் மேல போட்டு சுருட்டி அவளை பிடிச்சிருச்சு. அந்த பாவி பையன், அவன் நரி பையன் மூட்டையை தூக்கிட்டு, ஆஹா, உன்ன மாதிரி ஒரு குட்டி மனுஷ பொண்ணை கொண்டு போய் அந்த பெரிய சிட்டியில வித்தேன்னு வை, எனக்கு சும்மா மூட்டையா பணம் கிடைக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நரி குணத்தை காட்டிட்டு அவளை அப்படியே கடத்திட்டு போகுது. அவன் நம்ம ஹீரோயின் நம்பி அந்த மூட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டான். எங்க சிட்டியில் இருக்கிற ராயல் அகாடமிக்குள்ள ஒரு சயின்டிஸ்டும் அவரோட அசிஸ்டன்ட் 2 பேரும் சேர்ந்து அப்படியே கெத்தா வராங்க. அங்க அவங்களுக்காக ஏற்கனவே அந்த அகாடமியோட பெரிய ப்ரொஃபசர் ஒருத்தரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு பெரிய வித்தியாசமான ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அப்போ அந்த அகாடமியோட பெரிய ப்ரொஃபஸர் அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்த உடனே தோல்ல கை போட்டுட்டு, இன்னைக்கு உன்னோட லைஃப்ல மிக முக்கியமான பெரிய நாள் இல்லையா, அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு சும்மா அப்படியே பூஸ்டப் ஆன மாதிரி செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் மற்ற அகாடமி ப்ரொஃபஸருக்கு தன்னோட ப்ரெசன்டேஷனை காட்டுறதுக்காக அப்படியே கெத்தாக உள்ளே போகிறான். அவன் அங்கே இருக்கிற போர்டில் ஒரு குட்டி மனுஷனோட டிராயிங்கை வரைஞ்சி, ப்ரொஃபஸர்ஸ், இந்த உலகத்தில் பல நூற்றாண்டுகளாக எத்தனையோ விசித்திரமான ஜீவராசிகள் பிறந்து வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த விசித்திரமான கொள்ள மனித இனமும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்கன்றது எனக்கு ஆணித்தரமாக நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின பல ஆதாரங்கள் எனக்கு நிறைய மித்திக்கல் புக்ஸ் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அங்கே உட்காந்துருந்த ஒரு லேடி ப்ரொஃபஸர் மட்டும் நக்கலாக சிரிச்சுட்டு, ஹே மிஸ்டர், நாங்கள் எல்லாரும் சயின்டிஸ்ட் தான், நாங்கள் இந்த மாதிரி கட்டுக்கதைகளாம் நம்ப மாட்டோம், எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இல்லாமல் நீ சொல்கிறத நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை ஆஃப் பண்ணுறாங்க. பதிலுக்கு நம்ம சயின்டிஸ்ட்டு, ஆதாரம் தானே வேணும், இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பழங்கால கற்களை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். அந்த கற்கள் மேலே சில மனுஷங்களோட கைரேகை அடையாளங்களும் சில விசித்திரமான ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த இனத்தை சேர்ந்த ஜீவராசிகளுக்கு நம்மள மாதிரியே கையில் 5 விரல் இருந்தது, அதனால தான் இவங்களுக்கு நான் 5 ஃபிங்கர் பீஸ்ட்னு பேரே வச்சிருக்கிறேன். அவங்களோட அந்த 5வது விரலை வில்லம்பு ஓடுறதுக்காக தான் ரொம்ப ஸ்பெஷலாக பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்மள மாதிரி உடம்புல எந்த ஒரு முடியும் கிடையாதுன்னு அப்படியே சும்மா பாயிண்ட் எடுத்து வர்றான். ஆனால் அந்த ஆதாரத்தை எல்லாம் பார்த்தும் அங்கே தான் மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இவன் சொல்றதெல்லாம் உண்மைன்றதை அவங்க நம்பவே தயாராகவே இல்லை. அப்போதான் நம்மளால் அவனோட ஒரு மெயின் கண்டென்ட்டாக இருக்கிறான். சும்மா ஒரு விசித்திரமான பெரிய எலும்பு கூட்டை கொண்டு வந்து எடுத்து காட்டுறான். அதை பார்த்த உடனே அந்த சபையில் இருந்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி திகைச்சு போயிடுறாங்க. அந்த பெரிய எலும்பு கூட்டை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம், ஹேய், நீ சொன்ன அந்த 5 ஃபிங்கர் பீஸ்டோட எலும்பு கூடு இந்த பெரிய மிருகத்தோட வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சி, அப்போ அந்த நிலைமை எப்போ அழிஞ்சு போச்சா அப்படின்னு அப்செட் ஆயிடுறாங்க. ஆனால் அடுத்த நொடி அந்த பெரிய எலும்பு கூட வயிற்றுலேருந்து ஒரு குட்டி சதையில்லாத எலும்பு கூடு ஒன்று டபான்னு தனியாக கழண்டு வந்து விழுது. இதை பார்த்த உடனே அங்கேருந்து ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் டக்குன்னு எழுந்து, ஹே மிஸ்டர், உன்னோட மென்டராக இருக்கிற இந்த அகாடமியோட ஃபேமஸான ப்ரொஃபஸருக்கு நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ நேரம் ஒரு ரிசர்ச்சை உட்காந்து சகிச்சுட்டு கேட்டுட்டு இருந்தோம். அதுக்காக இந்த மாதிரி குப்பை விஷயத்தையெல்லாம் காட்டி எங்களோட பொண்ணான நேரத்தை வீணடிக்காதப்பா. உனக்கு உண்மையிலே திறமை இருந்தா சாம்பலா போனது எலும்பு குட்டியெல்லாம் காட்டாம ஒரு உயிருள்ள ஒரு 5 ஃபிங்கர் பீஸ்ட்டை கொண்டு வந்து எங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் அவார்டையே உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பாத குறையா வெளியே போக சொல்லிட்டாங்க. அவன் நம்ம சயின்டிஸ்ட் எவ்வளவோ எடுத்து சொல்லி அவங்க கேட்காம அவனை அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. இதனால நம்ம ஆள் ரொம்ப அப்செட் ஆகி வெளியே வந்து சோகமாக உட்காந்துட்டான்.
அவனோட மென்டாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்போ அந்த லேபுக்கு வெளியே நம்ம டிமிட்ரி நரி நம்ம ஹீரோயினை மூட்டையில் தூக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் அந்த திருட்டு நரி நேராக அந்த சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட் கிட்ட வருது. என்கிட்ட இப்போ செம்ம மாசான ஒரு பொருள் இருக்கு, அதை பார்த்தா நீ சும்மா துள்ளி குதிப்ப அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதை கேட்ட உடனே முறைச்சிட்டே நம்மளால போன தடவை இப்படி தான் ஃபீனிக்ஸ் பறவையோட இறகு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு சாதா கோழியோட ரெக்கையை கொடுத்து என்னை ஏமாத்தனடா நீ, அதனால் இந்த தடவை உன்னை நம்பர் தான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட சொல்கிறான். ஆனால் அந்த நரி சும்மா விடுமா, அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே நைஸாக அந்த மூட்டையை அவுத்து ஒரு குட்டி இரும்பு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுது. அதை பார்த்த உடனே அந்த அசிஸ்டண்ட்டுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டே நின்று போயிடுச்சு. கண்ணெல்லாம் பெருசாகி அடேங்க அப்பா, இவன் அப்படியே அச்சசலா என்னோட பாஸ் அவரோட ரிசர்ச் பேப்பரில் வரைச்சி காட்டின மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே அவனோட மனசுக்குள்ள சுயநலம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த நிறைய பார்த்து சொல்கிறான், மச்சான் இவளை என்கிட்ட வித்துறேன், என்ன வேலை வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேலைக்கு வாங்குறதுக்காக சும்மா அப்படியே ரகசியமாக பேரம் பேச ஆரம்பிச்சிட்டான். அதே நேரத்தில் லேபுக்கு வெளியே சயின்டிஸ்ட்டுக்கு ப்ரொஃபஸர் ஆறுதல் சொல்லி, அந்த ப்ரொஃபஸருக்கு உன் பேச்சை கேட்கலன்னா என்ன, நீ ஏன் நேராக போய் அந்த உயிருள்ள 5 ஃபிங்கர் பீஸ்ட்டை தேடக்கூடாது, நீ தேடினா கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்டப் கொடுக்குறாரு. உடனே சயின்டிஸ்ட்டும், ஆமாம் சார் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், இந்த தடவை எப்படியாவது அந்த கொள்ள மனுஷன் இடத்த கண்டுபிடிச்சே தீருவேன், ஏதோ இப்போவே என்னோட அசிஸ்டண்ட்டை கூட்டு கிளம்புறேன், அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி நான் லைவாக வந்து நிற்பேன் அப்படின்னு சபந்தம் போட்டுட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை தேடி போகிறான். தென் அப்படி நம்மளால் வெளியே வரும்போது தான் அவனோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயின் அவங்ககிட்ட காட்டுறான். நம்மளால் அதை பார்த்த உடனே சும்மா அப்படியே உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படியே கூண்டிலேருந்து அவளை வெளியேறான்றான். ஆனால் அங்கே நிற்கிற அந்த டிமிட்ரி நரி குறுக்க வந்து, ஹலோ பா சும்மா இருங்க, அப்படியெல்லாம் கை வச்சிட முடியாது, முதல்ல இவளுக்கான கரெக்டான வேலையை செட்டில் பண்ணுங்க, அப்புறம் வெளியே எடுக்கலான்னு செம்ம திமிரா வியாபாரம் பேசுது. இவங்க 2 பேரும் தன்னை ஒரு பொருள் மாதிரி விலை பேசுறத பார்த்த உடனே கூண்டுக்குள்ள இருந்த நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவள் கோவத்தோட உச்சத்துக்கே போய் டக்குன்னு கூண்டு இருந்த கேப் வழியாக கையை விட்டு டிமிட்ரியோட காதை பிடிச்சி திருக்கி விட்டு, டே பரதேசி நான் என்ன உன்னோட சொத்தாடா, நீ பாட்டு இஷ்டத்துக்கு என்னை வேலைக்கு வைக்கிற அப்படின்னு சும்மா அதிரிடே கத்த ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த உடனே சயின்டிஸ்ட்டு டக்குன்னு அந்த டிமிட்ரி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவளை கூண்டுலேருந்து வெளியே எடுக்க பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சும்மா சாதாரண ஆளா கூண்டை விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்டே டக்குன்னு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு மின்னல் வேகத்தில் சிட்டிக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டான். ஐயோன்னு சொல்லிட்டு கடைசியில் சயின்டிஸ்ட்டும் அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஓடி அவனை துரத்துறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நேராங்கிறத ஒரு சாக்கடை அண்டர் கிரவுண்ட் வழியாக சடின்னு குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அப்படி அந்த இருட்டான பகுதிக்குள்ளே ஓடி வந்து மூச்சு வாங்க நிற்கும் போது தான் அங்கே ஒரு ஆமை ஒன்று சந்திக்கிறான் ஹீரோயின். அவன் அந்த ஆமை வந்து ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே பயங்கரமாக பாய்ந்து போய் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நம்ம ஹீரோயினைங்கிறத விரட்டணும்னு நினச்சி அந்த ஆமை என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற விளக்கு வெளிச்சத்தை வச்சு செவுத்துல கையால் ஒரு நிழல் ராட்சச உரத்தை வரைஞ்சி பயங்கரமாக சத்தம் போட்டு ஹீரோயினை மிரட்டி அங்கேருந்து ஓட வைக்க ட்ரை பண்ணுது. அப்படி அந்த ஆமை மிரட்டியுமே நம்ம ஹீரோயின் வந்து சுத்தமாக பயப்படல. ஏய் இதெல்லாம் பார்த்து பயப்படுறது நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அசராமல் அதுக்கிட்ட போய் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கையை நேட்டுறான். ஆனால் அந்த கையில் விசித்திரமான ஒரு மெக்கானிக்கல் இயந்திர கை மாதிரி பொருத்தப்பட்டிருந்துருக்குது. அது ஹீரோயின் தொட்ட உடனே ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி டக்குன்னு ஸ்ப்ரிங் ஆகி அவனை கொஞ்சம் தூரமாக தள்ளி விட்டுருச்சு. ஆனால் அந்த ஆமை கெட்டவெல்லாம் இல்லைங்க, ரொம்ப செம க்யூட்டான சயின்டிஸ்ட் ஆமை. நம்ம ஹீரோயினை தன்னோட லேபுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தன்னோட புது கண்டுபிடிப்பு விசித்திரமான கேஜெட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஆசையாக காட்டுது. அதை பார்த்து ஹீரோயினுக்கும் அப்படியே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. இப்படி அந்த ஜாலியான டைமில் தான் வில்ல மாதிரி நம்ம சயின்டிஸ்ட்டும் அவனோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து அந்த சாக்கடைக்குள்ளே வராங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஐயோ இங்கேயும் நம்மளை பிடிக்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நோக்கி மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு அந்த ஆமையை கைமாத்தா கூட்டினா அங்கேருந்து ஜெட் வேகத்தில் ஓட ஆரம்பிக்கிறான். அவனுங்களும் பின்னாடி விடாமல் துரத்திட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக அந்த ஆமை விஞ்ஞானி இல்லையா, அப்போ அதோட இடத்த சாதாரணமாக வச்சுருந்துருக்கோம். அந்த கொகை முழுசாவே எக்கச்சக்கமான ட்ராப்ஸை செட் பண்ணி வச்சுருந்துருக்கு. கரெக்டாக சயின்டிஸ்ட்டும் அவனோட அசிஸ்டண்ட்டும் துரத்திட்டு வரும்போது அந்த ஆமை அங்கேருந்து சுவிட்சை தட்டி விட்டு அங்கேருந்து எல்லா ட்ராப்ஸையும் டப்னு ஆன் பண்ணி மாட்டி விட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து சூப்பராக எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ளே ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க. தென் அப்படி அந்த காட்டுக்குள்ளே ஹீரோயினும் அந்த ஆமையும் எதிர்பாராத விதமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி விழுந்துக்கிட்டதுனால அந்த ஆமையோட மெக்கானிக்கல் அது கையில் பொருத்தப்பட்டிருந்தது டக்குன்னு கலண்டு விழுந்து அங்கே புல்வெளியில் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. எங்கடா விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பதறி போய் அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தான் ஒரு மரத்து மேலே பார்த்தா அங்கே ஒரு விசித்திரமான பறவை ஒன்று உட்காந்துருக்கு. அதுக்கிட்ட தான் இதோட அந்த மெக்கானிக்கல் வந்து அதோட பீக்கில் வச்சுருந்துருக்கு. உடனே ஹீரோயின் அந்த பறவை கிட்ட போய் ப்ளீஸ் அது என்னோட ஃப்ரெண்டோட கை, அதை என்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு கெஞ்சறான். ஆனால் அந்த பறவை சும்மா திமிரோட தலைமொழியாதும் தலையாட்டிட்டு மரத்தோட இன்னொரு உயரமான கிளைக்கு போய் உட்காந்துருச்சு. நம்ம ஹீரோயினும் சும்மா வெட்டப்பாடு இல்லை, அவள் தான் புத்திசாலியாச்சு. அங்கேருந்து ஒரு பெரிய இலையெல்லாம் எடுத்து அவள் உடம்பு முழுக்க சுற்றிக்கிட்டு அவளும் ஒரு பெரிய பறவை மாதிரி வேஷம் போட்டுட்டு அப்படியே மெதுவாக மரத்து மேலே ஏறி அதுக்கிட்ட இருந்து அந்த மெக்கானிக்கல் ஹாமை பிடுங்க ட்ரை பண்ணுறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவள் தலைமையில் இருந்த இலையெல்லாம் சரசரன்னு கீழே விழவும் ஹீரோயினோட உண்மையான உருவம் அந்த பறவைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அது இப்போ கோவத்தில் ஹீரோயினை டொக்குன்னு கொத்தி மரத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுருச்சு.
ஹீரோயின் மரத்துலேருந்து கீழே விழும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பயங்கரமான கரடி ஒன்று என்ட்ரி கொடுத்து வருது. அந்த பெரிய கரடியை பார்த்த உடனே மரத்து மேலே அந்த பறவை அப்படியே பயத்தில் நடுங்கி அடியாத்தி கரடியா அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டே தான் வாயில் வச்சிருந்த அந்த மெக்கானிக்கல் இல்லாமல் டக்குனு கீழே போட்டு அங்கேருந்து பறந்து ஓடிடுச்சு. ஆனால் பாருங்க, அந்த கரடி ரொம்ப பாசக்கார பையன். அது கீழே விழுந்த அந்த மெக்கானிக்கல் ஹாமை எடுத்து ஹீரோயினையும் அந்த ஆமையும் பார்த்து, அடே குட்டி பயல்களா, பயப்படாதீங்களா, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இங்கே காட்டுக்குள்ளே சும்மா ஜாலியாக சுற்றி ரவுண்ட் அடிக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாந்தமாக சிரிக்குது. உடனே ஹீரோயின் அந்த ஆமை வாங்கி அந்த ஆமை கிட்ட கொடுத்து, என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் உன்னோட லேபும் சரி வீடும் சரி வீணா போச்சு அப்படின்றா. அதுக்கு அந்த ஆமையும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு பெரிய இன்வென்டர், அது உனக்கு தெரியுதானே, இந்த மாதிரியான பொருட்களை என்னை எப்போ வேணாலும் என்னால் மறுபடியும் செஞ்சுக்க முடியும், ஸோ இதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுது. இவங்களோட அந்த அழகான நட்பை பார்த்த உடனே அந்த கரடிக்கு அப்படியே மனசே உருகி போயிடுச்சு. அது, வாவ், நீங்கள் 2 பேரும் செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறீங்களாப்பா, எங்கள் காட்டில் ஜாலியான அனிமல் கிளப் ஒன்று இருக்குது, நீங்கள் 2 பேரும் அதில் ஏன் மெம்பர் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஆசையாக கூப்பிடுது. நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட அடையாளத்தை தேடி போகணுன்ற அவசரம் இருந்ததுனால, இல்லைங்க கரடியன்னா, நாங்கள் இந்த கிளப்லலாம் சேர விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த ஆமை கூட அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். இதனால் அந்த கரடி சும்மா அப்படியே உச்சத்துக்கு கோவம் போய் பயங்கரமாக கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரடியோட அந்த ருத்ர தாண்டவத்தை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே பயந்து போய், எப்பா சாமி, ஆள் விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து அதை சொல்கிறத கடைசியில் கேட்க ஆரம்பிச்சு. இந்த கூத்து எல்லாத்தையும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று நம்ம சயின்டிஸ்ட்டும் அவனோட அசிஸ்டண்ட்டும் ரகசியமாக பார்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த நம்ம கரடி சும்மா ஷார்ப்பாக கண்டுபிடிச்சிருச்சு. டக்குன்னு 2 பேரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, டேய் நீங்களும் என்னோட கிளப்ல மெம்பரா சேர்ந்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஆமை அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் எல்லாரையும் பார்த்து, இப்போ எல்லாரும் ஒருத்தர் ஹேண்ட் செக் பண்ணிக்கங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுது. ஹீரோயினுக்கு அந்த சயின்டிஸ்ட் கூட கை கொடுக்க சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் தான் தன்னை கடத்த நினைச்சவன்றதுனால அவளுக்கு கோவம் இன்னும் குறையல. அதனால பக்கத்தில் இந்த கரடி சும்மா இல்லாமல் முறைச்சிட்டு நின்னதுக்கு அப்புறம் தான் வேற வழியே இல்லாமல் பயந்துக்கிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட கையை நீட்டி ஹேண்ட் செக் பண்ணிக்கிட்டா. கிளப்ல மெம்பர் ஆனதுக்காக அந்த கரடி ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான விசில் ஒன்று கிஃப்டாக கொடுத்துட்டு சொல்லுது, இங்கே பாரு, இந்த காட்டுக்குள்ள உனக்கு எப்பாவது ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த விசில் ஊதி சத்தம் போடு. இந்த விசில் சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் என் கிளப்ல உள்ள மெம்பர்ஸில் ஒரு மிருகங்க எல்லாரும் மின்னல் வேகத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்களை அனுப்பி வைக்குது. ஹீரோயினும் அந்த ஆமையும் அந்த விசிலை வாங்கிட்டு காட்டுக்குள்ள அப்படியே முன்னாடி நடந்து போறாங்க. பின்னாடியே பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் அவனோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினை மறுபடியும் அவளை பிடிக்கிறதுக்காக நைஸாக கையை நீட்டி துரத்திட்டே வரானுங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே கெத்தா நின்று கரடி கொடுத்த அந்த விசிலை காட்டி, டேய் இந்த பாருங்கடா, ஒழுங்க மரியாதையை அங்கேயே நின்றுக்கங்க, என்னை இன்னும் ஒரு தடவை தொந்தரவு பண்ண நினைச்சாலும் இப்போ அந்த விசிலை ஊதி அந்த பெரிய கரடியை மறுபடியும் வர வச்சிருவேன், அப்புறம் அது வந்து உங்களை சும்மா விடுமா, அப்படியே சட்னி ஆக்கிடும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மரணமாக மிரட்டி விட்டுறான். இதை கேட்ட உடனே 2 பேரும் அப்படியே பயந்துப்போம் அதே இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாங்க சாஃப்ட். அந்த பாருமா, எங்களை தப்பாக நினைக்காத, ஆக்சுவலாக நான் ஒரு விஞ்ஞானி, உனக்கு எந்த ஒரு தீங்கு செய்யணுன்றது என்னோட எண்ணமே கிடையாது, நீ மட்டும் என் கூட சிட்டிக்கு வந்தனா இந்த உலகம் முழுக்கவே எல்லாருக்கும் தெரியற மாதிரி உன்னை அப்படியே ஃபேமஸ் ஆக்கிடுவேன், உன்னால என்னோட ரிசர்ச்சும் உண்மையிலே இந்த உலகத்துக்கு நிரூபிக்கப்பட்டுரும் அப்படின்னு ஆசை வார்த்தையாக சொல்கிறான். பதிலுக்கு நம்ம ஹீரோயின், ஹலோ மிஸ்டர், இங்கே பாருங்க, பெரிய பெரிய மியூசியத்தில் போய் ஒரு கல் சிலையாவோ இல்லை பொம்மையாவோ நிற்கிறதுக்கு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, என்னை பொறுத்தவரையில என்னோட சொந்த அடையாளத்தை தேடி போகணும், அதுக்கு இப்போ என்னோட சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவளை மாதிரியே இருக்கிற அவரோட சொந்த இன மக்களை தேடிதான் முக்கியமான ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருக்குன்றதையும் ஆணித்தனமா சொல்லி முடிக்கிறா. உடனே அதை கேட்ட சயின்டிஸ்ட், ஆமா இரு, உன்னோட மக்களை தேடி நீ போகணுமா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு டாக்டர் தான் உனக்கு உதவி செய்ய முடியும், ஏன்னா அவரு தான் இந்த உலகம் முழுக்க சுத்தி பார்த்த ஒரே ஒரு ஆராய்ச்சியாளர், இந்த உலகத்துல நமக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது அவர் தான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, உன்னை கண்டிப்பா நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாகவும் கெஞ்சு பார்க்கறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு பிடிவாதமாக மறுத்துட்டு அங்கேருந்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடறான். கரெக்டாக அந்த நேரம் எதிர்பாராத விதமாக ஹீரோயின் அங்கேருந்து ஒரு பெரிய பாரசரிவிலிருந்து டக்குனு கீழே நழுவி விழுந்துடுறா. அதை பார்த்த உடனே நம்ம சயின்டிஸ்ட் அடுத்த செகண்ட் எந்த ஒரு லாஜிக்குமே யோசிக்கல, டக்குன்னு அவளை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு வரியில தானும் பின்னாடி குதிச்சிடறான். அதிர்ஷ்டவசமா ஹீரோயின் அங்கேருந்து ஒரு மரக்கலையில டப்புன்னு பிடிச்சி தொங்கி தப்பிச்சிடுறான். ஆனால் பாவம் நம்ம சயின்டிஸ்ட் தான் நேராக தரமேலே வந்து விழுந்து உடம்பு முழுக்க செம்மையாக அடிபட்டு பயங்கரமான காயத்தோட வழியில் துடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்த உடனே சயின்டிஸ்டை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டான். இவன் என்ன வெறும் மியூசியத்தில் வைக்க நினைக்கிற ஒரு சுயநலக்காரன் நினைச்சனே, ஆனா எனக்காக இப்படி உயிரியே பணியை வச்சு குதிச்சிருக்கானே அப்படின்றத நினைச்சு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவ ஆச்சரியத்தோட, நிஜமாவே நீ ஏன் என்னை காப்பாத்தின, உன் உயிரை இவ்வளவு பெரிய விஷயமாவே கண்டுக்காம எனக்காக ஏன் ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ வலியோடய சிரிச்சுக்கிட்ட அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறான், உனக்கு தெரியாது, இந்த உலகத்துக்கே நீ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொண்ணு, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது, உன்னை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி உருகி போகிற மாதிரி பேசுனதும் அவனோட அந்த உண்மையான பாசத்தை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அவன் மேலே 100% நம்பிக்கை வந்துருச்சு. உடனே சரி ஓகே, நீ சொன்ன மாதிரி அந்த டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுக்கு சம்மதிச்சிடறான். சரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சி டாக்டரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து வெளியே வந்த டாக்டர், ஆமா யார் பண்ணீங்க, உங்களை அடையாளமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு அவர் பாட்டுக்குள்ள போயிட்டாரு. பாவம் நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பல்ப் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளால் அசர்லையே, டாக்டர் இந்த உலகம் ரொம்ப உருண்டையானது அப்படின்னு சத்தமாக அந்த கதவை பின்னாடி சொன்னது தான் அடுத்த நொடி ஆக்சுவலாக அது ஒரு சீக்ரெட் கோட் போல
அலறி அடிச்சு டாக்டர் ஓடி வந்து மறுபடியும் கதவை திறக்கிறாரு. ஆஹா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. என்னோட வீட்டை கிளீன் பண்றதுக்காக நான் வர சொன்ன அந்த பாத்ரூம் கிளீனர்ஸ் தானே நீங்க? ஆச்சரியமா இருக்கே, ஒரு சாதாரண கிளீனிங் வேலை பார்க்குற உங்களுக்கு எப்படி இந்த உலகம் உருண்டையானதுன்ற ரகசியம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவர் பாட்டு லூசு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே போயிருது. டாக்டர் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அவரோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துருக்காரு. அவருக்கு ஒரு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் போல. ஸோ அதனால நம்ம ஆளுங்க டைம் வேஸ்ட்டும் பண்ணலை. சரி, இதை வச்சாது ஏதாவது நமக்கு ஹிண்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. வேலை செய்கிற மாதிரி உள்ளே வந்ததும் ஹீரோயின் வந்து அந்த சயின்டிஸ்ட் கிட்ட சொல்கிறா, ஆமாம் இந்த ஆள் என்ன லூசு மாதிரி எல்லாத்தையும் மறந்து போய் பேசிகிட்டு இருக்கிறான், நீ வேற அவன் உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கியா இன்னும் அப்படின்னு. அப்போ தான் நம்மளால் அவரை பற்றி சில விஷயத்தை எடுத்து சொல்கிறான். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி இருந்தாலும் சாதாரண ஆளே கிடையாது. ஒரு காலத்தில் அவர் சயின்ஸ் அகாடமியோட மிகப்பெரிய பாப்புலராக இருந்தவர். ஆக்சுவலாக அவர் மற்றவங்க கிட்ட போய் இந்த உலகம் தட்டையெல்லாம் இல்லை உருண்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அங்கேருந்து அந்த முட்டாள் ப்ரொஃபஸருங்கெல்லாம் பைத்தியக்காரங்கன்னு இவரை சொல்லி அந்த அகாடமி விட்டு துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை எடுத்து முடிக்கிறான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது நைஸாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அந்த டாக்டர் முன்னாடி நிறுத்தி, டாக்டரை, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் இந்த உலகம் முழுக்க டிராவல் பண்ணி எத்தனையோ புது புது வித்தியாசமான விலங்குகளையும் இனத்தையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ இதோ இவ்வளோ மாதிரி இருக்கிற ஒரு ஜீவனை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான், ஹீரோனை உத்து பார்த்தா அடுத்த நொடி டாக்டருக்கு கண்ணெல்லாம் அப்படியே பெருசாக்கி ஆச்சரியத்தில் சும்மா தூக்கி வாரி போட்ட மாதிரி மிரண்டு போய் நிற்கிறாரு. அவருக்கு இருக்கிற அந்த மறதி கூட அப்படியே டக்குன்னு பறந்து போயிடுச்சு. அவர் ரொம்ப எமோஷ்னலா, ஓ மை காட், என் வாழ்க்கையில் ஒன்று மறுபடியும் நான் பார்ப்பேன்னு கனவு கூட நினச்சி பார்க்கல. ஆனால் நீ எப்படி எங்க, உன்னோட மற்ற சொந்தக்காரங்க, உன் இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு படப்படம் கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே டாக்டருக்கு அப்படியே ஜாக் பாட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஆர்வத்தோட, டாக்டர் டாக்டர் என்ன சொல்றீங்க, ஹீரோயின் மாதிரி ஒரு இனமே வாழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் அவங்களை எங்கே போய் தேடணும், ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு டாக்டர் அவரோட பழைய நினைவுகள் எல்லாம் வச்சு தான் ஒரு முறை ஒரு ரிசர்ச் நிரூபிக்கிறதுக்காக உலகத்தை சுற்றி வரும்போது கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மர்மமான தீவுக்கு போயிருக்காரு. அங்கதான் ஹீரோயின் மாதிரி இருக்கிற நூற்றுக்கணக்கான கொள்ள மனுஷங்களை அவர் கண்ணால பார்த்துருக்காரு. இப்படி அவர் சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் அள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் விதியும் விளையாடிருச்சு. ஏன்னா அவர் மேப்பில் கை காட்டின அந்த இடத்த பார்த்தா அது வெறும் இப்போ கடலாக தான் இருக்குது, எந்த ஒரு தீவுமே அங்கே இல்லைன்னு மாதிரி சொல்லுது. மறுபடியும் ஹீரோயின் அப்படியே அப்செட் ஆகி சோகத்தோட உச்சத்துக்கே போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் அதே செகண்டில் மறுபடியும் டாக்டருக்கு அவருக்கு மறதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, உடனே எப்பயும் போல, யாரா நீங்களாம், ஒழுங்கு என் வீட்டு விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே துரத்தி விட்டார். டாக்டருக்கு என்னதான் மறதி மறுபடியும் ஸ்டார்ட் ஆனாலும் அவர் சொன்ன வாரத்தில் உண்மை இருக்குன்றதை மட்டும் ஹீரோனுக்கும் சரி அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் நம்பிடுறாங்க. எப்படியாவது கடலுக்குள்ளே போய் மறுபடியும் அந்த ரகசியமான தீவை கண்டுபிடிச்சே தீரணும்னு முடிவு பண்ணி அந்த பெரிய கடலை கடந்து போகிறதுக்காக ஒரு மாசான வண்டி வேணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப நாளாக ஒரு ஆட்டர் பலூன் ப்ராஜெக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதோட ப்ளூ பிரிண்ட் இப்போ என்கிட்ட இருக்குது, ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு மொத்த எஃபர்ட் போட்டு அதே மாதிரி ஒரு பலூனை கிரியேட் பண்ணிடுறாங்க. தென் அப்படியே அவங்க எல்லாரும் பலூனில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஒன்று வருது. உடனே சயின்டிஸ்ட் கிட்ட அவ சொல்கிறா, ஒரு வேளை என்னோட இனத்து மக்கள் என்னை ஏற்றுக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பதிலுக்கு சயின்டிஸ்ட் அப்படியெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத, எல்லாமே நல்லதாக தான் நடக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக சொல்லி அவளுக்கு மோட்டிவேட் பண்ணுறான். தென் ஒரு வழியாக கடல் கடந்து அடுத்த நாள் காலையில் விடியும் போது அவங்க நேராக அந்த கொள்ள மனுஷங்க வாழ்கிற அந்த மர்மமான தீவுக்குள்ளே வந்து ஒரு வழியாக லேண்ட் ஆகிட்டாங்க. ஹீரோனுக்கும் சரி சயின்டிஸ்ட்டுக்கும் சரி சும்மா எல்லை இல்லாத சந்தோஷம். ஆனால் அவங்களோட சந்தோஷம் 5 செகண்ட் கூட நீடிக்கல. அங்கே இருந்த கொள்ள மனுஷங்க எல்லாரும் இவங்களை எதிரிங்கன்னு நினச்சி சரா மாதிரியே அம்பு விட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக அதில் ஒரு விசந்தடி இருந்த அம்பு ஒன்று சயின்டிஸ்ட் மேலே பட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இதில் கூட இருந்த ஹீரோயினுமே சேர்ந்து விழுந்து மயங்கிடுறா. அப்போது அந்த ஆமை தான் இதை தடுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் இதுக்கு நடுவில் சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட்டு இவங்களை காப்பாற்றுன்ற பேரில் அவன் பாட்டுக்கு பலூனை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தலைவனுக்கு முழி போகிறது. அந்த கொள்ள மனுஷங்கள்லாம் சேர்ந்து இவர் ஒரு பெரிய கைத்தால போட்டு கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க ஒன்றுமே பண்ணல, ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. உடனே ஹீரோயின் அங்கே இருக்கிற மனுஷங்கிட்ட, எப்பா இவர் நல்லவருப்பா, என்னை காப்பாற்றினவரே இவர் தான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் அவங்களோட மகாராணி கிட்ட நிறுத்துறாங்க. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான அரண்மனை, அவங்களோட விசித்திரமான கட்டடக்கலை எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு அப்படியே சும்மா கண்ணெல்லாம் பிதுங்கி போயிடுச்சு. அவருக்கு அடிப்பட்ட வழியே மறந்து போய் மனசுக்குள்ள, அப்பாடா இப்போ என் ரிசர்ச் உண்மைன்னு இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் கெத்தா நிரூபிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியோட பார்க்குறான். அப்போ அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருந்த அந்த குள்ளர்களோட ராணி நம்ம சயின்டிஸ்டை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு, மனுஷா, உனக்கு எங்களோட அந்த ரகசிய தீவை பற்றி எப்படி தெரிஞ்சது, நீ எதுக்காக எங்களோட எல்லைக்குள்ளே வந்த அப்படின்னு பயங்கர கம்பீரமாக கேட்குறாங்க. பதிலுக்கு நம்மளும் அந்த ராணி நிமிந்து பார்த்து, மகாராணி இதோ உங்க முன்னாடி நிற்கிறாளே இந்த ஹீரோயின், இவ தான் தன்னோட சொந்த இன மக்களை தேடி இவ்வளோ தூரம் இங்கே வந்தா. அதனால அவளுக்கு உதவி பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ஆக்சுவலாக நான் ஒரு சயின்டிஸ்ட்ன்றதுனால என்னோட பல வருஷ ரிசர்ச்சை இந்த உலகத்துக்கு முன்னாடி நிரூபிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் கூட வந்தேன்னு சொல்லி விட்டுருந்தா பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கலாச்சாரம் வாழ்வாதாரத்தை பற்றி ஓவராக கேள்வி கேட்ட ஆரம்பிச்சதும் இதை கேட்டு கடுப்பான அந்த மகாராணி, இவன் ரொம்ப பேசுகிறான்ப்பா, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா அப்படின்ட்டு டக்குன்னு ஆர்டர் போட்டு விட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பதறி போய் ப்ளீஸ் அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு தடுக்க போகிறான். ஆனால் அங்கேருந்து காவலாளிங்கெல்லாம் ஹீரோயினை டப்புன்னு பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க.
அவள் கஷ்டப்படுறத பார்த்த உடனே நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. உடனே வந்த கோவத்தில் டக்குன்னு அவர் கட்டி வச்ச அந்த கயிறெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஹல்க் மாதிரி அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வந்த உடனே அதை பார்த்த கொள்ள மனுஷங்கெல்லாம் பயத்தில் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவ்வளோ ரணகாலத்திலே அந்த மகாராணி மட்டும் செம ஷார்ப்போட டக்குன்னு பக்கத்தில் இருந்த ஒரு சீக்ரெட்டான லீவரை பிடிச்சி இழுக்கவும் ஹீரோவும் சரி சயின்டிஸ்டும் சரி நின்றுட்டு இருந்த தரம் அப்படியே ஓப்பன் ஆகி 2 பேரும் ஒரு ஆழமான இருட்டுக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் குழிக்குள்ள விழுந்த அடுத்த நொடி அந்த பலூனை திருடிட்டு போன வில்லன் அரண்மனைக்குள்ள சும்மா அதிரடியா என்ட்ரி கொடுத்து அந்த கொள்ள மனுஷங்க மேல கொடூரமா அட்டாக் பண்றான். அவன் ஒரு பெரிய சாக்கு மூட்டையை வச்சு நம்ம மகாராணியும் அவங்க 2 தோழிகளையும் டப்னு அதுக்குள்ள மூட்டையில போட்டு கட்டி எடுத்துட்டு போயிடுறான். தென் குழிக்குள்ள இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோனுக்கு சும்மா கோவம் அப்படியே தலைக்கேறிட்டு அவங்கள விடுறான், ஒழுங்கா ரிலீஸ் பண்றான் அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த நரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு, அவ்வளோ எம்மாடி அம்மா, இவங்களை நான் சும்மாலாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன். என்னோட பாஸ் அந்த ப்ரொஃபஸர் இருக்கான்ல, அவன் எனக்கு நிறைய பணம் கொடுத்து இந்த கொள்ள மனுஷங்களை கடத்திட்டு வரதான் அவன் உன் கூடவே அமுச்சு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரம் ஆக போறேன்னு உண்மையை உடைச்சிட்டு அந்த மூட்டையோட அந்த பலூன்ல ஏறி அங்கிருந்து ஜிட்டுன்னு பறந்து போக பார்க்குறான். இதை கேட்ட உடனே சயின்டிஸ்ட்டுக்கு சும்மா அப்படியே இடியே விழுந்த மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, நான் வேற அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப நல்லவன்னு நினச்சேன், ஆனால் ஆரம்பத்துலேருந்து என்ன ஒரு பகடகையை வச்சு யூஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயினும் எல்லாம் என்னால் தான், நான் மட்டும் என்னோட அம்மா அப்பா பேச்சு கேட்காம என் சொந்த இனத்தை தேடுவேன்னு ஒத்த காலம் நிற்காம இருந்திருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பெரிய விபரீதம் நடந்திருக்காதுன்னு அழுதுகிட்டே தன்னோட சுயநலத்தை நினச்சி வருத்தப்படுறா. இப்படி அவங்க 2 பேரும் அந்த ஆழமான குழிக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே தான் தலைக்கு மேலே நம்ம ஆமை நண்பன் வந்து நிற்கிறான். அவன் கையில் இருந்து அவனோட மெக்கானிக்கல் ஆமை யூஸ் பண்ணி அப்படியே அது குழிக்குள்ளே நீட்டி ஹீரோயினையும் சயின்டிஸ்டையும் நைஸாக தூக்கி வெளியே கொண்டு வந்து காப்பாற்றிடுறான் ஒரு வழியாக. தென் ஹீரோயின் ஆச்சரியத்தோட ஆமையை பார்த்து, ஆமாம் நீ எப்பறம் எங்கே வந்தா அப்படின்னு கேட்குறா. பதிலுக்கு அந்த ஆமையும் அந்த படுபாவி பையன் தான் என்னை பலூன் வந்து நேராக கடலுக்குள்ள தூக்கி போட்டா, அங்கே வந்து சில பயங்கரமான ஷார்க்ஸ் எல்லாம் என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னோட மெக்கானிக்கல் ஆமை இருந்த வரைக்கும் நம்மளை யாராலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் தப்பிச்சு இங்கே உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் அதுக்குள்ளே இங்கே நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சு. அவன் தான் அந்த ஹாட்டர் பலூன் எடுத்துக்கிட்டு போயிட்டானே, நம்ம எப்படி இது மேலே தப்பிக்கிறது அப்படின்னும் போது தான், கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னால் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஹாட்டர் பலூனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை சொல்லிட்டு, நமக்கு இதுவுமே உதவி வேணும்னா அந்த கொள்ள மனுஷங்களை கண்டிப்பாக நம்ம அவங்களோட உதவியை நாடி ஆகணும் அப்படின்னு சொல்லுது. தென் ஹீரோயின் நேராக அந்த கொள்ள மனுஷங்க முன்னாடி போய் நிற்கிறா. ஆனால் அவங்க மகாராணி கடத்தப்பட்டு போனதுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் செம்ம கடுப்புல ஹீரோயின் அப்படியே திட்டி தீக்குறாங்க. உன்னால தான் எங்கள் ராணிக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபம். ஆனால் நம்ம ஹீரோயின் தைரியமாக அவங்க முன்னாடி வந்து, ஆமாம் என் மேலே தான் தப்பு, என்னோட சுயநலத்தால் தான் நான் இன்னைக்கு உங்கள் ராணியை ஆபத்தில் மாட்டி விட்டுட்டேன், அதுக்கு நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் உதவி பண்ணுங்க, நான் என் உயிரை கொடுத்தாவது உங்களை மகாராணியை மறுபடியும் பத்திரமா மீட்டுட்டு வந்துடுவேன்னு சத்தியம் பண்ணுறான். இப்படி அவளோட அந்த உண்மையான பேச்சு கட்ட உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அந்த மகாராணியோட பையன் குட்டி இளவரசன் முன்னாடி வந்து நிற்கிறான். அவனுக்கு தான் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணுன்ற ஆசை இருந்ததுனால ஹீரோயினை நம்பி அவளுக்கு உதவி பண்ணுறதுக்காக சம்மதிச்சிடறான். உடனே இளவரசரே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க, அவங்களும் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து மக்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கையில் ஹீரோயின் கிட்ட ஒரு சங்கு மாதிரி ஒன்று கொடுத்து, இதை போய் என்னோட அம்மா கிட்ட காட்டி, இதை பார்த்த உடனே கண்டிப்பாக அவங்கள ஒன்று முழுசாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ ஹீரோயினும் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அம்மாவை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு இளவரசருக்கும் சத்தியம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினும் அந்த கொள்ள மனுஷங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களோட கோடாரத்துலேருந்து எல்லா துணிகளையும் யூஸ் பண்ணி ஒரு டென்ட்டு மாதிரி எல்லாம் அமைச்சு ஒரு வெறித்தனமான ஒரு புது ஹாட்டர் பலூனை ரெடி பண்ணி சிட்டியை நோக்கி மாசாக பறந்து வர மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு அவளை வளர்த்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட், அவனோட அப்பா அம்மா, வளர்ப்பு அப்பா அம்மா பதறி போய் ஊர் முழுக்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே தேடி பார்த்து எங்கேயும் கிடைக்கல. அப்போ தான் அவங்க கையில் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று கிடைக்குது. அதில் இந்த ப்ரொஃபஸர் தான் கண்டுபிடிச்ச கொள்ள மனுஷங்களை பற்றின உலகத்தோட ரிசர்ச்சை இன்றைக்கி ராயல் அகாடமியோட பொதுமக்களுக்கு முன்னாடி லைவாக காட்ட போகிறதா ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வெளியிடுறாரு. கண்டிப்பாக நம்ம பொண்ணும் அங்கே தான் இருப்பான்னு இவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. உடனே இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த அகாடமியை நோக்கி இவங்களும் வேகமாக ஓடி வராங்க. ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு வெளியே பெரிய கூட்டமே நின்று இருந்திருக்கு. அங்கே நம்ம சயின்டிஸ்ட்டும் கூட்டத்தோட கூட்டமாக போய் அங்கே நின்று வாழ்த்து சொல்கிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் எப்படியோ இந்த ப்ரொஃபஸர் கூட்டத்துக்கு நடுவில் வெளியே வந்த உடனே நம்ம ஆள் எல்லாரும் முன்னாடி வச்சு பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறான். நீ ஒரு பச்சை துரோகிடா, ஏமாத்துக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். பதிலுக்கு ப்ரொஃபஸர் தான் அசிங்கம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே பேச்சை மாற்றி அப்படியே நைஸாக வளைச்சி போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்த உடனே, இங்கே பாரு தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். ப்ரொஃபஸர் கூட சயின்டிஸ்ட் பிஸியாக பேசுகிற அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் மகாராணியையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றுறதுக்காக உள்ள நுழைஞ்சிட்றா. ஆனால் அங்கே ஆல்ரெடி நம்ம வில்லன் அந்த நரி காவலுக்கு உட்காந்துருந்துருக்கிறான். நம்ம சயின்டிஸ்ட் அங்கே வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவனுக்கு அப்படி உள்ளுக்குள்ளே மரண பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை போக்குறதுக்காகவே கண்டபடி சரக்கு அடிச்சுட்டு அப்படியே வெறித்தனமாக மட்டையாகி அங்கேயே அப்படியே டமான்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அந்த சீனை பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்கும் உங்களுக்கு.
இந்த கேப்பில் ஹீரோயினும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதோட இடுப்பில் இருந்த கூட்டு சாவி எடுத்து நம்ம மகாராணியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அப்படியே லாக்லேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறா. ஆனால் மகாராணிக்கு ஹீரோயின் மேலே இன்னும் நம்பிக்கை வரலை. எல்லாமே உன்னால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் அந்த குட்டி இளவரசன் கொடுத்த அந்த சங்கு மாதிரி இருக்கிற ஒரு பொருளை எடுத்து மகாராணி கிட்ட காட்டுறா. மகாராணி கிட்ட தப்பு என் மேலே தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உங்கள் பையன் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த சங்கு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிச்சி விட்டான். உங்கள் எல்லாரையும் பத்திரமா என்னோட சொந்த ஊரான தீவுக்கே கூட்டிகிட்டு போகிறது என்னோட பொறுப்பு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படியே உருகி பேசுகிறேன். தென் அந்த சங்கை பார்த்த உடனே தான் மகாராணிக்கு சும்மா அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் மேலே 100% நம்பிக்கை வந்துருச்சு. தென் ஹீரோயினை அப்படியே உத்து பார்த்துட்டு, நீயும் எங்களை மாதிரி இந்த கொள்ள மனுஷங்களோட தீவில் பிறந்த பொண்ணு தாமா அப்படின்னு ஒரு வெறித்தனமான ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. உனக்கு 2 வயசா இருக்கும்போது நம்ம டாக்டர் இந்த தீவுக்குள்ளேயே வந்துட்டான். அவனை பிடிக்கிறதுக்காக என்னோட படையை அனுப்பி துரத்தினப்போ அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக படகுல ஏறி எஸ்கேப் ஆக பார்த்தான். ஆனால் அந்த அவசரத்தில் நீ விளையாட்ட அந்த படகுல ஏறி உட்காந்து இருந்துருக்கிற. அதுக்கப்புறம் தான் நீ அப்படியே சிட்டிக்கு போயிட்ட. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு அவளோட சின்ன வயசு ஞாபகமெல்லாம் டக்குன்னு மனசில் வந்துட்டு போகுது. ஆமாம்மா, நானும் அந்த படகுல தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு கடலில் ஒரு பயங்கரமான புயல் வந்து அந்த படகு அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். தென் அந்த படகு மூழ்கி போனதுக்கப்புறம் தான் கடல் ஓரமாக அவன் மயங்கி கிடந்தப்போ நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட் அவங்க 2 பேரும் சேர்ந்து பாசமாக இவளை தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பித்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு அந்த எமோஷ்னலான ஸ்டோரி ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது மயக்கத்திலிருந்து முடிச்சுக்கிட்ட வெளில ஹீரோயினோட சேர்த்து டக்குன்னு ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூண்டோட தூக்கிட்டு போய் ப்ரொஃபஸர்கிட்ட காட்ட போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாளா? அவன் தான் கையில் வச்சுருந்த மகாராணியோட ஒரு பொருளை வச்சு வில்லனை அடித்து உடச்சி வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறா. வழியில் துடிச்சு போன வில்லனும் கையை விட கூண்டு தவறி கீழே விழுந்து அதுவும் டமானு உடஞ்சி ஹீரோயினும் மற்ற எல்லாரும் கூண்டை விட்டு வெளியே சேஃபாக ஓடி வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சயின்டிஸ்ட் அங்கே வந்து எல்லாரையும் சேஃபாக அவர் ஒரு பேக்குள்ள எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு மொத்தமாக அந்த ப்ரொஃபஸரோட வீட்டை விட்டு மின்னல் வேகத்தில் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சயின்டிஸ்ட்டு ப்ரொஃபஸரோட ஆட்களை திசை திருப்புறதுக்காக ஒரு மாசான பிளான் பண்ணி தனியாக ஓட ஆரம்பிக்கிறான். அந்த கேப்பில் தான் ஹீரோயினோட பெற்றவங்க மாதிரி மாற்றிக்கிட்ட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட் அவங்க என்ன ஹீரோயினுக்காக அந்த அவரோட அந்த ஃபேவரட்டான ஸ்லிங் ஷாட்டு கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பேக்கை தூக்கிட்டு நேராக அங்கேருந்து ஒரு மலைக்குன்று நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களோட அந்த சீக்ரெட்டான பிளானை வந்து ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்டு அந்த டிமிட்ரி அப்படியே நைஸாக எல்லாத்தையும் நோட்டை போட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் எப்படியோ நம்ம சயின்டிஸ்ட்டை வந்து ப்ரொஃபஸரோட ஆளுங்க பிடிச்சி டேய் அந்த கொள்ள மனுஷங்க இப்போ எங்கடா இருக்காங்க அப்படின்னு மிரட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த டிமிட்ரி போய் அங்கே வரான். பாஸ் என்கிட்ட ஒரு செம்மையான சீக்ரெட் ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நீங்கள் கவனிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பணம் வேணும்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறான். ஆனால் நம்ம வில்லன் சும்மாவா ப்ரொஃபஸர் அவன் துப்பாக்கியை எடுத்து காட்டி மிரட்டதும் மரண பயத்தில் டிமிட்ரி வேறு வழியே இல்லாமல் நடுங்கிட்டே, ஐயோ பாஸ் உண்மையை சொல்லிடுறேன், அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு பெரிய பேக் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு மலைக்கு மேலே ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னு உண்மையை புற கைக்கிறான். உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொஃபஸரும் தன்னோட அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு நேராக காரில் ஏறி வேகமாக அந்த மலையை நோக்கி வரான். அப்போ சயின்டிஸ்ட்டுமே தடுத்து நிறுத்துறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. ஒன்ஸ் ப்ரொஃபஸர் காரை விட்டு இறங்கி நேராக மிஸ்ஸஸ் ஒயிட் கிட்ட இருந்து அந்த பெரிய பேக்கை பிடிங்கிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாளா? கெத்து காட்டுறதுக்காக டக்குன்னு அவள் ஒரு பறவை மேலே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அவரோட அப்பா கொடுத்த அந்த ஸ்லிங் ஷாட் யூஸ் பண்ணி கல்லை வச்சு நேராக குறிப்பாத்து ப்ரொஃபஸர் மேலே குறிப்பாத்து அடிக்கிறான். இந்த கேப்பில் தான் சயின்டிஸ்ட்டு ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து அந்த பேக்கை திரும்ப அப்படியே பறிக்க போகிறதுக்காக போக கை தவறி பேக் கீழே விழுந்து அப்படியே ஓப்பன் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது, பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது கொள்ள மனுஷங்களே கிடையாது, அதுக்கு பதிலாக வெறும் உருளைக்கிழங்கு தான் வந்து உருண்டு விழுது. இந்த இடத்துல அடிச்சு பிடிச்சி தேடி வந்த ப்ரொஃபஸருக்கு தான் செம்ம பல்ப் ஆகிடுது. உடனே அவமானம் தாங்க முடியாத ப்ரொஃபஸர் ஹீரோயினை வெறி கொண்டு துரத்த ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்து உடனே நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பித்து ஓடி போய் ஹீரோயினை நைஸாக ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து அப்படியே விடுவிக்கிறான். அதுக்காகவே சும்மா ப்ரொஃபஸர் கூட அப்படியே டிஷும் வெறித்தனமாக குத்து சண்டை போட்டு அப்படியே மரண மாச சண்டை நடக்குது. அப்படி சயின்டிஸ்ட் கொடுத்த ஒரு பயங்கரமான அடியில் தான் நிலத்தடை மாதிரி போன ப்ரொஃபஸர் மலையோட உச்சிலேருந்து நேராக கீழே வந்து கடலுக்குள்ளே டமான்னு விழுந்துடுறோம். ஆனால் பாருங்கள், கடைசியில் அவன் கூட சேர்ந்து நம்ம சயின்டிஸ்ட்டு கீழே விழ போகிற நேரத்தில் கரெக்டாக மிஸ்டர் மிஸ்ஸஸ் அங்கே ஒயிட் ஓடி வந்து அவனை கையை பிடிச்சி சும்மா அப்படியே வேறு லெவலாக இழுத்த காப்பாற்றிடுறாங்க. கடலில் விழுந்த ப்ரொஃபஸரை சுற்றி இப்போ பசியோடு இருக்கிற ஷார்க்ஸ் எல்லாம் அப்படியே ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பார்த்த உடனே அவனோட அசிஸ்டண்ட்டும் கடலில் குதிச்சு அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, டேய் நீ அவனை காப்பாற்ற போறியா, அங்கே பாடுறா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கரடி வருதுன்னு சொல்லி அவனுக்கு மரண பீதி கிளை போட்டுறான். தென் ஒரு வழியாக எல்லா ஆபத்தும் முடிஞ்சு ஹீரோயின் தான் சொந்த இனத்து மக்களோடவே ஒரு ரகசிய தீவுக்கு, அதான் அந்த ரகசிய தீவுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகுறா. ஆனால் இவ்வளோ வருஷமாக தன்னை கண்ணுங்க அறுத்துமா பார்த்துக்கிட்ட தான் சொந்த அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட அவனோட அப்பா அம்மாவை விட்டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஒயிட் அவங்கள விட்டு போகிறதுக்கு இவளுக்கு மனசே இல்லை. உடனே அவங்க மடியில் சாஞ்சு அப்படியே சும்மா கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த அன்பான பெற்றவங்க
அவளை நினைச்சு கவலைப்படாதம்மா, நீ உன் சொந்த மக்களோட சந்தோஷமா வாழணும், அதுதான் எங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த உருக்கமான பாசத்தை வெளிப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் சயின்டிஸ்ட் மேல வச்சிருந்த அந்த அன்பையும் அவரோட நல்ல குணத்தையும் பார்த்த அந்த கொள்ள மனுஷங்களோட மகாராணிக்கு இப்போ அவர் மேலே 100% நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ உடனே சயின்டிஸ்ட்டை பார்த்து, இங்க பாருங்க, நீங்களும் எங்களோட ரகசிய தீவுக்கு வரலாம், நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பச்சை கொடி காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான், நம்ம ஹீரோயின், அப்புறம் சயின்டிஸ்ட்டு, அப்புறம் அந்த கியூட்டான ஆமை, மகாராணி, அப்புறம் இன்னும் சில கொள்ள மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா கஷ்டப்பட்டு அவங்க உருவாக்கின அந்த புது ஹாட்டர் பலூனில் ஏறி ஜாலியாக உட்காந்துட்டு சும்மா அப்படியே அந்த மேகத்துக்கு நடுவில் அவங்க அந்த தீவை நோக்கி பறக்கிற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிங்ஷிப் சந்திக்கிறேன். Until then, bye. Don't forget to subscribe channel was on voice over. See you guys.